नमः पार्वतीपतये सद्गुरु स्वामिनः श्यामा काचन चंद्रिका त्रिभुवने पुण्यात्मनामानने सीमा शून्य कवित्व वर्ष जननीया कापि कादम्बिनी माराराति मनोविमोहन विधौ काचित्तमः कन्दली कामाक्ष्याः करुणाकटाक्षलहरी कामाय मे कल्पताम् चंद्रशेखर जयेन्द्र शंकरेत्याकृति त्रितज भृत्रजीवजः कामकोटिपदभूषणो गुरुर्भाष्यकृत्कुवलयं पुनातु सः जगत्कामलकारं नाभिस्थानं भुवः परं पदपद्मस्य कामाक्ष्याः महापीठम् उपास्महे सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः नमः सभाभ्यः எல்லா பெரிவாளுக்கும் என்னுடைய நமஸ்காரம். பெரிவாளுடைய சந்நிதியில அனந்த கோட்டி பிரணாமத்தை சமர்ப்பணம் பண்ணிக்கிறேன். இந்த துர்லபமான இந்த மனுஷ்ய சரீரம் அப்படிங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. நமக்கு ஈஸியா அது கிடைச்சிட்டதுனாலே அதனுடைய மகிமை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஜந்தூனாம் நரஜன்ம துர்லபம் அப்படின்னு விவேக சூடாமணியில சொல்றது. அதஃப் பும்ஸ்துவம் ததோ விப்ரதா, அதுலயும் புருஷ ஜென்மா ரொம்ப துர்லபமா சொல்லப்படுறது. அதுலயும் விப்ர ஜென்மா, விப்ரன் அப்படிங்கிறது எங்க ஆறுது அப்படின்னா வேதபாடாத் பவேத் விப்ரஹா. பிறந்ததுனால மாத்திரம் இல்ல, வேதாத்தியனம் பண்ணணும். அந்த கர்ப்பாஷ்டமம்னு சொல்லக்கூடிய அந்த 7 வயசுல உபநயனம் ஆகி குருமுகமா நம்ம அந்த வேதத்தை அத்தியனம் பண்ணும் பொழுதுதான் நமக்கு அந்த விப்ரத்வம் அப்படிங்கிறது நமக்கு சித்திக்கிறது. அது பரியந்தம் நம்ம பிராமணன், அவ்வளவுதான். ஜென்மனா ஜாஜதே சூத்ரஹா சம்ஸ்காராத் விஜபுச்சியதே. அந்த 2வது ஜென்மான்னு சொல்றது அந்த அனுஷ்டானம் அந்த சம்ஸ்காரத்தோட எப்ப இருக்கோமோ அப்பதான் அது பலனை அடையது. அது பரியந்தம் நம்மளும் பரம சாமானியர்கள் தான். அதுவும் முக்கியமா வேதம் வரணும். தசபர் ஜென்மபர் வேதாஹா வேதார்த்த சதஜன்மசு அப்படின்னு வேதமும் அவ்வளவு சுலபமா வந்துடுறது இல்லை. ஒரு 10 ஜென்மா அந்த வேதத்தை அத்தியனம் பண்ணணும்னு அவன் முயற்சி பண்ணிட்டே இருந்தான்னா 11வது ஜென்மா பகவான் அவனுக்கு கொடுக்குறார். ஏன்னா ஒரு விஷயம் நமக்கு சுலபமா கிடைச்சிடுத்துன்னா அதனுடைய வேல்யூ தெரியாம போயிடும். அதனால இது ரொம்ப பொக்கிஷமா இருக்கிறதுனால நம்ம அதாவது வேத பிரணிஹிதோ தர்மஹா அதர்மஸ்தத் விபரிஜதா, தர்மத்துக்கெல்லாம் அடிப்படையானது வேதம் தான். சோ அப்பேற்பட்ட வேதத்தை இதுல என்ன விசேஷம்னு கேட்டேன்னா பல ஆயிரம் 100 வருஷத்துக்கு முன்னாடி அத்தியனம் பண்ணதும் அதே வேதம் தான். அதே வேதத்தை தான் நம்ம பெரியவா அத்தியனம் பண்ணா, அதே தான் நம்ம இன்னைக்கு அத்தியனம் பண்றோம். நம்மளுடைய சந்ததிகளும் அதே தான் அத்தியனம் பண்றா. அப்போ எந்த அளவுக்கு அவ கட்டுப்பாடோட இருந்தா அந்த வேதத்தை மாறாம, ஸ்வரம் மாறாம, அக்ஷரம் மாறாம, அந்த சம்பிரதாயம் மாறாம அதை நம்ம அத்தியனம் பண்றோம் அப்படின்னா அவ அந்த கட்டுப்பாடோட இருந்ததுனாலதான். இதனால அந்த வேதத்தை எப்பயுமே பரம வினயத்தோட ரொம்ப பக்தியோட அணுகணும் இந்த வேதத்தை. அதுலயும் முக்கியமா நம்ம ரிக்வேதம் சாக்ஷான் மூலப்பிரமாணாய, எல்லா வேதங்களுக்கும் மூலப்பிரமாணமா இருக்கக்கூடியது நம்ம ரிக்வேதம். சாதாரணமா மனுநீதியில சொல்லும் பொழுது மற்ற எல்லா நம்ம பண்ணக்கூடிய அன்றாட வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடிய பாப புண்ணியங்களுக்கெல்லாம் பிராயஷ்சித்தம்னு நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அதுல முக்கியமா ரிக்வேதத்தினுடைய முதல் 2 பஞ்சைதி அக்னிமீளே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூக்தம், அதை நம்ம பாராயணம் பண்றதுனால 4 வேதங்களை நீங்க பாராயணம் பண்ணா என்ன புண்ணியமோ, 4 வேதங்கள் சொல்ல அந்த கருத்துக்களை அனுஷ்டானம் பண்ணா என்ன புண்ணியமோ, அந்த புண்ணியம் அந்த அக்னிமீளேன்னு சொல்லக்கூடிய அந்த 2 பஞ்சைதி அந்த ஒரு சூக்தத்தினாலேயே நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்றது. அப்படி அந்த வேதத்துக்கு அவ்வளவு மகிமை சொல்லப்பட்டிருக்கு. இப்ப அண்ணா சொன்னா போல அந்த வினயம் அப்படிங்கிறது நமக்கு ராமாயணத்துல சொல்லப்படுறது. ஆஞ்சநேயரை பார்க்கும் பொழுது ராமர் சொல்றார், நான் ரிக்வேத வினீதஸ்ய. அவருடைய வினயத்தை பார்க்கும் பொழுது அவர் ரிக்வேதத்தை அத்தியனம் பண்ணிருக்கணும் அப்படின்னு தெரியறது அப்படின்னு சொன்னார். அப்போ என்னன்னா என்னைக்குமே, ஏன்னா நம்ம பார்க்கும் பொழுது நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா நீங்க வேற பேர்ல இருக்கோம், நான் வேற பேர்ல இருக்கேன், அவர் வேற படிச்சிருக்காரு, நாம வேற படிச்சிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் நம்ம வெளியில நம்ம வச்சுக்கக்கூடிய வித்தியாசங்கள் தான். ஆனா நமக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சைதன்யம் தான் நம்ம பகவான்னு சொல்லப்படுறது இல்லையா. அந்த சைதன்யம்ங்கிறதுல எந்த வித்தியாசமும் இல்லை. ஆச்சாரியால் சொல்லும் பொழுது யா பிரம்மாதி பிபீலிகாந்த தனுஷு புரோதா ஜெகத் சாட்சிணி அப்படின்னு சொல்றார். பிரம்மாலேருந்து சின்ன எறும்பு பரியந்தம் இருக்கக்கூடிய அந்த வஸ்து என்ன உண்டோ அந்த எக்ஸிஸ்டன்ஸ்ன்னு சொல்றா இங்கிலீஷ்ல. அப்படி அந்த வஸ்து தான் பகவான். ஏகோ தேவஹா சர்வபூதேஷு கூடஹா சர்வவியாபி சர்வபூதாந்தராத்மா அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது அதுதான் அந்த தன்மை. வினயம்ங்கிறது எங்க வரணும்னா ஒருத்தரை பார்த்தா அவர் படிச்சவருங்கிறதுனாலயோ, ஒருத்தர் பெரியவர் ரொம்ப அனுஷ்டாதா அப்படிங்கிறதுனால மாத்திரம் இல்ல, எந்த ஜீவராசிகளை பார்த்தாலும் அந்த வினயம் வரணும், அந்த அன்பு வரணும், பக்தி வரணும். அதாவது எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காம வரணும். அப்போதான் நம்ம எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் பகவானை பார்க்கிறதா ஆகும் இல்லையா. எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் எல்லா உயிரினத்திலையும் அந்த பகவானையே நம்ம பார்க்க ஆரம்பிச்சுட்டோம்னு சொன்னா
அப்போ அது என்ன ஆயிடுறதுன்னா இதுதான் அந்த வேதத்தினுடைய பரம தாத்பரியம். அப்போ இந்த ரிக்வேதமானது அவ்வளவு வினயமா, ஏன்னா ஒருத்தரை வந்து நம்ம அழைக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்ம ஏனோ தான் அப்படியே வாங்கோ போங்கோ அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அவ வரமாட்டான். நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்ரத்தையா வாங்கோ நீங்க வந்து நடத்தி தரணும் இல்லையா, நம்ம அது சாதாரணமா வழக்கத்துல இருக்கு இல்லையா. அப்போ பகவானையே ஒரு வேதம் கூப்பிடுறதுன்னா அப்ப அந்த வேதம் எப்பேற்பட்ட வேதமா இருக்கணும். நீங்க என்ன வேதமா நம்ம இருக்கலாம், சாம வேதமா இருக்கலாம், யஜுர் வேதமா இருக்கலாம், அதர்வ வேதமா இருக்கலாம், எந்த ஒரு தேவதைக்கும் வந்து ஒரு மூர்த்தி வந்து அங்க சாநித்தியம் ஏற்படணும் அப்படின்னு சொன்னா அசூனி தே புனாரஸ்மாசூன்னு ஒரு மந்திரம், அது ரிக்வேத மந்திரம். அந்த மந்திரத்தை சொல்லிதான் நம்ம அந்த இடத்துல அந்த பகவானை ஆவாகனம் பண்ணி ஆகணும். அதுக்கு அந்த என்ன சொல்றது, அந்த சாநித்தியம் ஏற்படுறதுக்கு அந்த எந்த ஒரு கலசத்திலேயோ ஒரு அக்னியிலேயோ ஒரு மூர்த்தியிலேயோ அந்த சுவாமி வரணும்னா இந்த மந்திரத்தை தான் சொல்லுவா. அந்த மந்திரத்துக்கு பிராண பிரதிஷ்டைன்னு சொல்றா. அந்த பிராண பிரதிஷ்டைக்கு உண்டான மந்திரம் ரிங் மந்திரமா தான் இருக்கு. அப்போ ரிக்வேதம் அப்படிங்கிறது ரொம்ப பிராச்சீனமா இருக்கு. மற்ற வேதங்கள்லாம் விட அதுல உபயோகப்படுத்தி இருக்கக்கூடிய அந்த சம்ஸ்கிருதமே நன்னா அத்தியனம் பண்ணி இருக்கிற சம்ஸ்கிருதத்துல சம்பாஷணம் பண்ணக்கூடியவாளால கூட அந்த வேதத்தை புரிஞ்சுக்க முடியாது. அவ்வளவு பிராச்சீனமான சம்ஸ்கிருதம். சில மந்திரங்கள்லாம் நம்ம பார்க்கும்பொழுது இதுதானே நம்ம பிரயோகப்படுத்துறோமே இந்த வார்த்தையெல்லாம் அப்படின்னு தெரியும். ஆனா ரிக்வேதத்தை எடுத்து பார்த்தோம்னா எதுவுமே நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது. வித்தியாசமான பதங்கள், ஒரு அத்தியாயத்துக்கும் மறு அத்தியாயத்துக்கும் சம்பந்தமே இருக்காது. அவ்வளவு சிரமமான ஒரு வேதம், ரொம்ப கடினமான ஒரு வேதம். ஏன்னா மந்திர சம்ஹிதேன்னே பேரு ரிக்வேதத்துக்கு. ஒன்னொன்னும் வந்து ரெண்டு வாக்கியமா இருக்கிறதுனாலே அதுக்கு வந்து ரிக்வேதம், ரிக்கா இருக்கிறதுனால ரிக்வேதம் அப்படின்னு சொல்லுவா. 2 மந்திரம் 2 வாக்கியம் சேர்ந்தது ஒரு ரிக் அப்படின்னு இருக்கு. சில இதுல பார்க்கும் பொழுது சில அத்தியாயங்கள்ல 3 வாக்கியங்கள் சேர்ந்தா ஒரு ரிக் அப்படின்னு இருக்கு. அப்படி ரொம்ப பிராச்சீனமான வேதம், வேதங்களுக்கெல்லாம் மூலமான வேதம். இப்படி பிராமணனுக்கு எது தேவதை அப்படின்னு சொன்னா பெருமாளோ பரமேஸ்வரனோ கணபதியோ சொல்லப்படல, அக்னி தான் சொல்றது. அக்னி தான் வந்து பிராமணனுக்கு என்னப்பா தேவதை அப்படின்னா அக்னி அப்படின்னு சொல்லப்படும். அது எங்கப்பா பிரமாணம்னா நம்ம ரிக்வேதமே பிரமாணம். வேதம் ஆரம்பிக்கும் பொழுதே அக்னிகளே அப்படின்னு ஆரம்பிக்கிறது. அப்பேற்பட்ட நம்ம வாழ்க்கையில நம்ம எதெல்லாம் நம்ம பெரியவா சொன்னாலோ அவ எதையுமே வந்து வேதத்தை விட்டுட்டு சொல்லவே இல்லை. அவ எல்லாத்துக்கும் பரம பிரமாணமா வச்சுன்றது வேதம் தான். அதனாலதான் வந்து தர்ம ஜிஜ்ஞாசமானாம் பிரமாணம் பரமம் ஸ்ருதிஹி. தர்மம் என்ன, எது செய்யணும், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் சொல்றோம் பாருங்க. சாஸ்திர விதிமுத்ஸ்ருஜ்ய அப்படின்னு இவர் சொல்றாரு, பகவான் சொல்றார் கீதையில, நீ பண்ணக்கூடிய காரியம் என்ன அகாரியம் என்ன அதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னா அந்த தர்மத்தின் மூலியமா தான் தெரிஞ்சுக்கணும். அந்த தர்மம் என்ன சொல்றது, எதன் மூலியமா சொல்றதுன்னா வேதத்தின் மூலியமா சொல்றது. அப்படி வேதத்தினுடைய அதனுடைய கருத்துக்களை நம்மளால டைரக்டா புரிஞ்சுக்க முடியாதுங்கிறதுனாலதான் நமக்கு ஸ்மிருதிகள்லாம் நமக்கு பெரியவாள்லாம் அனுகிரகம் பண்ணி கொடுத்தா. அப்பேற்பட்ட அந்த ஸ்மிருதிகள்லாம் நமக்கு என்ன சொல்றதுன்னா ரொம்ப முக்கியமா இந்த மனுஷ சரீரத்தை பத்தி சொல்றது. இப்ப பாருப்பா, எண்ணறிய பிறவிதனில் மானிட பிறவிதான் யாரினும் அரிது கான் அப்படிங்கிறா ஔவையார் சொல்லும் பொழுது, எத்தனையோ ஜீவராசிகள் இருக்குப்பா, நீ ஏதோ பண்ண புண்ணியம் மகதா புண்ணிய பண்யேன கிரீதேஜம் காஜனௌஸ்த்வஜா பாரம் துக்கோ ததேர்கந்தும் தர யாவன் அபித்யதே அப்படின்னு ஒரு வசனம். அதாவது இந்த பிறவி பெருங்கடல்னு சொல்றா இல்லையா, நம்ம பிறந்து இறக்குறோம் இல்லையா, பாபம் பண்ணாலும் திரும்பி சரீரம் எடுத்தாகணும் அதனுடைய துக்கத்தை அனுபவிக்கிறது, புண்ணியம் பண்ணாலும் அதனுடைய சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு சரீரம் எடுத்தாகணும். அப்படி இந்த பிறவி பெருங்கடலை வந்து எப்படி நம்ம தாண்டறது, எப்படி இதுல இருந்து வெளியில போறது இல்லையா, இதுக்காக அவள்லாம் ரொம்ப பிரயத்தனப்பட்டு ரொம்ப புண்ணியம்ங்கிற கூடிய பெரிய பணத்தை கொடுத்து மனுஷ சரீரம் அப்படிங்கக்கூடிய இந்த படகுன்னு சொல்லக்கூடிய இந்த மனுஷ சரீரத்தை வாங்கின்னு வந்திருக்காளாம். எதுக்காக அப்படின்னா இந்த பிறவி பெருங்கடலை நீந்தறதுக்காக. நம்ம வெறும் சரீரத்தை வச்சுட்டு நம்ம தாண்ட முடியாது, எல்லாருக்கும் நீச்சல் தெரிஞ்சாலும் எல்லாரும் கடல்ல போய் வந்துட முடியாது, அதுக்குதான் ஒரு படகுன்னு வச்சிருக்கா. அப்போ இந்த மனுஷ சரீரத்தை தான் படகுன்னு சொல்றது சாஸ்திரம். எதுக்காக படகு அப்படின்னா இந்த கடலை வந்து தாண்டறதுக்காக. இதுல நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் வரும், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். நமக்கு அது பணத்து பின்னாடி போகலாமா, பேர் பின்னாடி போகலாமா, புகழ் பின்னாடி போகலாமா, இல்ல இதெல்லாம் நமக்கு நிறைய சிரமங்கள் வரும். காமத்து பின்னாடி போகலாமா, காமம்னா எல்லாமே காமம் தான், நல்ல எதுல ஆசைப்பட்டாலும் அது காமம் தான் இல்லையா. அந்த காமம் தார்மீகமா இருக்கும். அதனாலதான் தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம்னு வச்சா பாருங்க. அது என்ன விஷயம்னா தர்மத்தின் மூலியமா காமம், தர்மத்தின் மூலியமா பணம் பொருள் எல்லாம். இந்த தர்மத்தை வந்து மூலியமா நம்ம வச்சுட்டு இருந்தோம், மூலமா வச்சுட்டு இருந்தோம்னா மோட்சம்ங்கிறது ஆட்டோமேட்டிக்கா பை ப்ராடக்டா வந்து சேர்ந்துடும். அதனாலதான் அறம் பொருள் இன்பம் வீடு, தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம். அறத்தினோங்கு ஆக்கமும் இல்லை, அதை மறத்தலில் ஊங்கில்லை கேடு, அறத்தான் வருவதே இன்பம் அப்படின்னு சொல்லிட்டு தேற்றாகாரம் போட்ட ரீசன் என்னன்னா, தர்மத்தின் மூலியமா தான் உனக்கு சௌக்கியம்ங்கிறது கிடைக்கும். அந்த தர்மத்தை விட்டுட்டா சந்தேகம் இல்லாம நமக்கு சௌக்கியம் கிடைக்காது. அது ஏதோ தாத்காலிகமான என்ன சொல்றா ஒரு பிளஷர்ஸ், அது என்ன சொல்றா அப்படின்னாக்கா ரொம்ப பிரைமரியான பிளஷர்ஸ் இல்ல, அது வந்து ரொம்ப டெம்பரரி பிளஷர்ஸ்.
அதெல்லாம் ஒரு டைம்ல நமக்கு வெறுத்து போயிடும், போர் அடிச்சு போயிடும். நித்தியமான நமக்கு சுகம், நித்தியமான சந்தோஷம், நித்தியமான நிறைவு அப்படிங்கிறது எப்ப கிடைக்கும்னா வேத மூலியமா அந்த தர்மத்தை தெரிஞ்சுண்டு வேதம் சொன்ன தர்மத்தை கடைபிடிச்சுட்டு நம்ம இருக்கும் பொழுதுதான் அந்த நித்திய சுகம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் இல்லையா? அப்பேற்பட்ட நமக்கெல்லாம் பண்ணின பாக்கியம் என்ன அப்படின்னாக்கா, நமக்கு இந்த மனுஷ சரீரம் கிடைச்சிருக்கு, அதுலயும் புருஷ சரீரம் கிடைச்சிருக்கு, அதுலயும் விப்ரத்வம்னு சொல்லக்கூடிய வேதம் நமக்கு கிடைச்சிருக்கு. தஸ்மாத் வைதிக தர்ம மார்க்கபரதா வித்வத்வம் அஸ்மாத் பரம். அதுலயும் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த வைதிக மார்க்கம். வைதிக மார்க்கம்னா என்ன அர்த்தம்னா வேத மார்க்கம் தான் வைதிக மார்க்கம். வைதிகம் அப்படிங்கறத நம்ம என்ன சொல்றோம்னா வேதோக்தமான கர்மாக்களை செய்யறதுனால அதுக்கு பேர் வைதிகம் அப்படின்னு பேர். அப்பேற்பட்ட அந்த வேத மார்க்கத்தை நம்ம அனுசாரியா இருந்துட்டு இருக்கோமே. எத்தனையோ பேர் இதை நான்சென்ஸ் சொல்லிட்டு போறவா இருக்கா. அப்படி இல்லாம நமக்கு இதுல ஒரு ஸ்ரத்த இருக்கு இல்லையா, அதுக்கே நம்ம பெரிய புண்ணியம் பண்ணிருக்கணும்னு நான் சொல்லல, சங்கர பகவத்பாதால் சொல்றேன். புண்ணியம் பண்ணியிருந்தாதான் இந்த வைதிக மார்க்கத்தை ஒத்துக்கவே முடியும். புண்ணியம் பண்ணியிருந்தாதான் இந்த வேத மார்க்கத்தை அனுசாரம் பண்ண முடியும் இல்லையா? இல்லைன்னா நம்ம அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் இல்லையா? வைதிக மார்க்க பரதா வித்வத்வம் அஸ்மாத் பரம். அதையும் தாண்டி நமக்குன்னு ஒரு ஸ்வரூபம் இருக்கு. இந்த பசி, தாகம், தூக்கம், மோகம் இதை தாண்டி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு நம்ம பகவான வெளியில எல்லாம் தேடணும். கோவிலுக்கு போகணும், நிறைய ஸ்நானம் பண்ணணும், புண்ணிய கஷேத்திரங்களுக்கு போகணும், பெரியவாளெல்லாம் நமஸ்காரம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும். எது பரியந்தம் அப்படின்னா நமக்குள்ள அந்த பகவானை தெரிஞ்சுக்கிற பரியந்தம். நாடும் நகரமும் நல்திரு கோவிலும் தேடி திரிந்து சிவபெருமான் என்று பாடுமின் பாடி பணிமின் பணிந்த பின் கூடிய நெஞ்சத்து கோவிலாய் கொள்வனேன்னு திருமூலர் சொல்றார். அப்படி அந்த பக்குவம்ங்கிறது நமக்கு வர பரியந்தம் கோவிலுக்கெல்லாம் போகதான் செய்யணும். இல்ல அத்வைதம் சங்கர பகவத்பாதால் எல்லாருக்குள்ளேயும் அந்த ஈஸ்வரனை பார்க்க சொல்லியிருக்காரு, நான் பேசாம இருக்கேன்னா கிடையாது. அது எந்த ஸ்டேட்ல வரும்பொழுதுன்னா பசி, தாகம், தூக்கம், மோகம்லாம் வரப்படாது. அப்படி இருந்ததுன்னா நமக்குள்ள நம்ம பார்த்துடலாம். எப்போ நமக்கு பசி, தாகம், தூக்கம், மோகம்லாம் ஏற்படுறதோ அப்போ கோவிலுக்கு போகதான் செய்யணும். பெரிவாளை தரிசனம் பண்ணணும், பிக்ஷாவந்தனம் பண்ணணும், பக்தி பண்ணணும், ஹோமங்கள் பண்ணணும், பூஜை பண்ணணும், வேதத்தை சொல்லணும். அப்போ அது பண்ணிண்டே இருக்க என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா நமக்கு இதுல இருக்கக்கூடிய பற்று விட்டு போகும். ஜலத்திலேயே இருந்தாலும் அந்த இலை எப்படி இந்த தாமரை இலை பட்டுக்காம இருக்கோ அந்த மாதிரி ஒரு நிலை நமக்கு ஏற்படும். அப்படி ஏற்பட்டுருதுன்னா பகவான் நமக்குள்ளேயே பிரகாசிப்பார் இல்லையா? அப்படி வித்வத்வம் அஸ்மாத் பரம். அப்படி அந்த பரதத்துவத்தை நமக்குள்ள தெரிஞ்சுக்க கூடியது கிடைச்சது. ஆத்ம அனாத்ம விவேச்சனம் ஸ்வனுபவா பிரம்மாத்மனா சம்ஸ்திதி முக்திர்னோ சதகோட்டி ஜன்ம சுகிருதைஹி புண்ணியர் வினா நலப்யதே அப்படின்னு ஆச்சாரியால் சொல்றார். இப்பேற்பட்ட அந்த ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு குரு கிட்ட இருந்து, ஏன்னா உபனிஷத் என்ன சொல்றதுன்னா தத் விஜயானார்த்தம் ச குருமேவ அபிகச்சேத் சமித்பாணிஹி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். அப்பேற்பட்ட குருவை நாடி போகணும். இந்த லோகத்துல எனக்கு பிரயோஜனம் இல்லப்பா, எனக்கு நீதான் பிரயோஜனம், நீதான் எனக்கு கதி அப்படின்னு நம்ம ஏதோ குரு கத்தின்னு நம்ம வார்த்தையில சொன்னா பத்தாது. அர்ப்பணம் பண்ணணும் குரு கிட்ட. ஏதோ லௌகிக காரியக்கிரமங்கள் பண்ணிட்டே இருக்கும், அதெல்லாம் என்னென்ன பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது இந்த சரீரத்தை சம்ரட்சணத்துக்காக. ஆனா நமக்குள்ள என்ன இருக்கணும்னா நம்மளுடைய பரமலட்சியம்ங்கிறது குருநாதால அடையணும். குருநாதால் சொல்ற பேச்சை நம்ம வாழ்க்கை முறையா மாத்தணும். அவர் என்ன சொல்ல போறார், வேதத்தை மாத்தி அவர் சொல்ல போறாரா? வேதத்துல இருக்கிறது தான் குருநாதால் நமக்கு சொல்ல போறார். அப்பேற்பட்ட வாழ்க்கை முறையை நம்ம மாத்திண்டு நம்மளால இந்த மாதிரி ஒரு சத் சங்கத்துல நம்மளால ஈடுபட முடியும்னு சொன்னா நாமளும் கோடியில ஒருத்தர் தான். சதகோட்டி ஜன்ம சுகிருதைஹி, 100 கோடி ஜென்மா புண்ணியம் இருந்தாதான் இதெல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அப்பேற்பட்ட மனுஷிய சரீரம் நமக்கெல்லாம் கிடைச்சிருக்கு. நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய சூரிய உதயத்துல இருந்து அஸ்தவன பரியந்தம் பகவானுடைய கைங்கரியத்திலே நம்மளுடைய புத்தி இருக்கணும். நம்மளுடைய சரீரமானது பகவானை உத்தேசிச்சே இருக்கணும். நம்ம வாக்கானது பகவான ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம கையானது பகவான பூஜை பண்ணிட்டே இருக்கணும். நம்ம காலானது பகவானுடைய க்ஷேத்திரத்தை நோக்கி போயிட்டே இருக்கணும். இது யாரு சொல்றார்? ஆச்சாரியால் சொல்றார். மனஸ்தே பாதாப்ஜே நிவசத்து வச்ச ஸ்தோத்திர பணிதௌ கரௌச்சாபியர்ச்சாஜாம் பரிஹரதி கரௌச்சாபியர்ச்சாஜாம் கதா கர்ணன விதௌ தவ தியானே புத்தி நயனயுகலம் மூர்த்தி விபவே பரகிரந்தான் கைர்வா பரம சிவஜானே பரமதா. இந்த புத்தியானது எப்பயுமே உன்னை நினைச்சுட்டு இருக்கட்டும். இந்த மனசானது உன்னுடைய பாத கமலத்திலேயே ரமிச்சுண்டு இருக்கட்டும். என்னுடைய கையானது உனக்கு பூஜை பண்ணிட்டே இருக்கணும். என்னுடைய காலானது உனக்கு நமஸ்காரம் பண்ணிட்டே இருக்கட்டும். இந்த சரீரம் முழுக்க பகவானுடைய கைங்கரியத்திலேயே ஈடுபட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஆச்சாரியால் நமக்கு சொல்றார். அப்படி ஒரு கார்த்தாலிருந்து சாயங்காலம் பரியந்தம் நம்ம பகவான் சொன்ன வழியில, தர்மம் சொன்ன வழியில, வேதம் சொன்ன வழியில நம்மளுடைய வாழ்க்கையை நடத்திக்க முடியுமேன்னு சொன்னா நம்ம தான் கிருதார்த்தர்கள். கிருதார்த்தர்கள்னா யாருன்னா ரொம்ப புண்ணியம் பண்ணவா. சொல்லுவா இல்லையா, பான் வித் சில்வர் ஸ்பூன் அப்படின்பா. அவளுக்கு இயற்கையாவே கிடைச்சுடுறது அப்படின்னு. யாரு அப்படி இருக்கிறவா அப்படின்னா இந்த மார்க்கத்துல இருக்கிறவா தான் அது. நிறைய பணம் சம்பாதிச்சுட்டு இருக்கிறவாளோ, பெரிய போஸ்டிங்ல இருக்கிறவாளோ அது இல்ல. யார் தர்மத்துல ஈடுபடுறாளோ அவாதான். சோ எந்த சந்தர்ப்பத்திலையும் தர்மத்தை நம்ம விடப்படாது. அறத்தினூங்க ஆக்கமும் இல்லை, அதை மறத்தலில் ஊங்கில்லை கேடுன்னு வள்ளுவர் சொன்னார்.
தர்மத்தினால நமக்கு கிடைக்கக்கூடிய தர்மமும் பெரிய சௌக்கியமும் இல்ல, அந்த தர்மத்தை விட்டுட்டேன்னா அதை விட பெரிய சிரமம் உங்களுக்கு கிடைக்க போறது இல்ல அப்படின்னு சொல்றார். அதுல முக்கியமான தர்மம் இந்த வேத தர்மம். இந்த வேதம் சொன்ன அந்த அனுஷ்டான விஷயங்கள்ல முக்கியமான விஷயம் இந்த ஹோமம், பூஜை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஏன்னா அக்னி மூலியமா தான் எல்லா விதமான தேவதைகளும் திருப்தி அடையிறது. அதுதான் எங்க சுவாமிகள் சொல்லுவார், அக்னிங்கிறது வந்து போஸ்ட்மேன் அப்படிம்பார். எல்லா தேவதைகளுக்கும் அக்னி மூலியமா தான் அந்த திரவியத்தை போய் சேர்க்கக்கூடிய வேலையை அவர் தான் பண்ணிட்டு இருக்காரு. சோ அக்னி தான் எல்லாத்துக்கும் பிரதானமான, அதுவும் பிராமணனுக்கு அக்னி தான் பிரதானமான தேவதை அப்படின்னு சொல்றார். நேஹா பிராமணஸ்யாஸ்தி நபக்தோ பிராமணஹான அச்சித்ரன் சொல்றது, சித்திரமோ அஸ்வமேதத்திலேயோ வர்றது. அக்னி உபாசனையை விட்டவன் பிரம்மண்யத்தை இழக்கிறான் அப்படின்னு சொல்றார். இதனால அக்னியை வந்து நம்ம சதா சர்வத்திர காலமும் நினைச்சுட்டு இருக்கணும். அப்படி நம்மளால எல்லாராலையும் இன்னைக்கு உபாசனம் பண்ண முடியல, அக்னிஹோத்திரம் பண்ண முடியலன்னாலும் அந்த அக்னி சூக்தங்கள் நமக்கு வேதத்துல நிறைய இருக்கு, அதையாவது நம்ம பாராயணம் பண்ணணும். அப்படி உபாசனம் பண்ண முடியலனாலும் அந்த உபாசன மந்திரத்தையாவது நம்ம பठனம் பண்ணணும். அதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னாக்கா, நம்ம பண்ண வேண்டிய கர்மாவை பண்ணாதது போயிருக்கோம் இல்லையா, அந்த பாபன் மேல வந்து சேராது. யத் கிருத்தியம் தத்து தன்னகிருதம் யத் கிருத்தியம் கிருத்தியவத்ததாச்சரித்தம் தது உபஜோரபி பிராயஷ்சித்தம் சிவதவ நாம அக்ஷரத்வயம்னு பாகவதம் சொல்றது. பண்ண வேண்டியதை பண்ணாம இருக்கிறதும் பண்ணக்கூடாததை பண்றதும் இந்த ரெண்டு பாபம் தான் மனுஷனுக்கு ஏற்படுறது இல்லையா. பண்ண வேண்டியதை தியாகம் பண்ணிடுறான், பண்ணக்கூடாததெல்லாம் அவன் ஆச்சரணம் பண்ணிடுறான். இப்ப இந்த ரெண்டு விஷயத்தினாலதான் அவனுக்கு சிரமம்ங்கிறது ஏற்படுறது. அப்ப அதுல இருந்து விடுபடுறதுக்கு என்னப்பா கத்தின்னா, பரமேஸ்வரா சிவ அப்படிங்கக்கூடிய அந்த ரெண்டு நாமாதான் கதி. அந்த ரெண்டு அக்ஷரம், அந்த சிவ அப்படிங்கக்கூடிய அந்த அக்ஷரம் தான் அவனுக்கு கதி அப்படின்னு சொல்றது. இதுல முக்கியமா நமக்கு இந்த பஞ்சருத்ரம்னு நம்ம வேதத்துல இருக்கு. எதுக்காக பஞ்சருத்ரம்னு இருக்கு? யஜுர்வேதத்துல நம்ம சொன்னா கூட தத்ராபி யாஜுஷி புண்ணியா நால்பஸ்ய தபசஸ்பலம்னு அப்பைய தீட்சிதர் சொல்றார். அவ்வளவு சாதாரண புண்ணியம் பண்ணியிருந்தா நமக்கு இந்த யாஜுஷத்துல சொல்ற யஜுர்வேதத்துல வர இந்த இது கிடைக்காதுப்பா அப்படின்னு சொல்றார். அவர் சாமவேதி ஸ்வயம் பரத்வாஜ கோத்திரத்தை சேர்ந்தவர். அப்படி அவ்வளவு வைசிஷ்யமான ஒரு வேதம் நமக்கு யாஜுஷத்துல இருக்கக்கூடிய ருத்ரம். நம்ம ரிக்வேதம் எதிரியும் சலிச்சது இல்லை. பஞ்சருத்ரம்னு நமக்கு இருக்கு. அந்த பஞ்சருத்ரம்ங்கிறது எதனால அப்படின்னாக்கா, நமக்கு வந்து இந்த பஞ்சபூதங்கள் அது ஒரு காரணமா இருக்கு. 4 வேதங்களும் ஓம்காரத்தையும் சேர்ந்த ஒரு விஷயம். 4 வேதங்கள், ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வ வேதம், அப்புறம் ஓம்காரம், இந்த 5 விஷயத்தையும் சேர்ந்ததுனால பஞ்சருத்ரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பேர்பட்ட வைசிஷ்யமான நம்ம ரிக்வேதம், நம்ம எல்லாம் அதுல வந்ததுக்கே மகாபாகியம் பண்ணிருக்கணும். அதனால முக்கியமா அந்த பவமானத்தை பத்தி சொன்னார். கொஞ்சம் இதுல நான் டைம் எடுத்துட்டேன். பவமானம் அப்படிங்கிறது சர்வ பிராயஷ்சித்தமா சொல்லப்படுறது. காயத்ரி அபவத் அப்படின்னு நமக்கு வேதத்துல ஒரு மந்திரம் வர்றது. அக்னி உபாசனைக்கு பதிலா காயத்ரி சந்தஸ்ல இருக்கக்கூடிய மந்திரத்தை சொன்னா அக்னி உபாசனையினுடைய பலன் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்படின்னு ஒரு மந்திரம். அக்னேர்காயத்ரியாபவத் அக்னேஹே காயத்ரி அபவத். அதாவது அக்னி உபாசனைக்கு பதிலாக காயத்ரி சந்தஸ்ல இருக்கக்கூடிய மந்திரத்தை சொல்றதுனாலேயே அக்னி உபாசனையினுடைய பலன் நமக்கு கிடைக்கிறது. அதனாலதான் பவமானம் நம்ம சொல்றோம். பவமானம் முழுக்க பார்த்தோம்னா நீங்க காயத்ரி சந்தஸ்ல இருக்கு. நம்ம ரிக்வேதத்திலேயே ரொம்ப சின்னதா இருக்கக்கூடிய ஈஸியா இருக்கக்கூடிய பாகம் அதுதான். எல்லாரும் சொல்லும் போது என்ன பவமானம் தானே ரிக்வேதம்னு, அதை தவிர மற்றது எல்லாம் ரொம்ப பெருசு, அது அவளுக்கு தெரியாது. அவ்வளவு வைசிஷ்யமான நமக்கு வேதம். சகல பிராயஷ்சித்தம், எந்த பாபத்தை நம்ம பண்ணியிருந்தாலும் சரி, பார்க்க கூடாதது, கேட்கக்கூடாதது, சாப்பிடக்கூடாதது, பண்ணக்கூடாதது, இந்த மாதிரி எப்பேற்பட்ட பாபத்தை பண்ணியிருந்தாலும் இந்த பவமானத்தை சொல்றதுனாலையும் கேட்கறதுனாலையும் அவன் வந்து எல்லா விதமான பாபத்துல இருந்து நிவர்த்தி ஆயிடுறான் அப்படின்னு சொல்றது. இந்த பவமான பஞ்சசூக்த ஹோமங்கள் அந்த விதானத்தை பார்த்தோம்னாக்கா அதுல வந்து ஒரு விஷயம் இருக்கும். தேகாந்தே உத்தமஸ்தான பிராப்தியர்த்தம்னு ஒரு விஷயம் போட்டிருப்பாதுல. அதாவது மனுஷனா பிறந்த எல்லாருக்கும் கிடைக்க வேண்டியது என்னன்னா மோட்சம் இல்லையா. அதுதானே நம்ம கேட்கிறோம். என்ன வேணா நான் பண்ணிட்டு போறேன், கடைசியில மோட்சத்தை மாத்திரம் கொடுத்துருங்கோ கேட்போம் இல்லையா. அப்போ அந்த மோட்சத்தை கொடுக்கக்கூடியது இந்த பவமானம். தேகாந்தே உத்தமஸ்தான பிராப்தியர்த்தம். இந்த சரீரம் போயிடுத்துனா இருக்கிற வரைக்கும் நம்ம தப்பு தண்டா பண்றோம். ஒரு வயசுக்கு அப்புறம் ஞானம் வந்துடுறது. ஆனா நான் சேரும்போது மோட்சத்துக்கு தான் போகணும். பெரியவாளா இருந்தாலும் மோட்சத்துக்கு போகணுங்கிற, நம்மளும் போய் மோட்சத்துக்கு போகணும்னா என்ன அர்த்தம்? அது அவ வாழ்க்கையை நம்ம வாழ்க்கையை ஒன்னா நம்மளால நினைச்சு பார்க்க முடியுமா அவளை மாதிரி இருக்கக்கூடிய வாழ்க்கைய? ஆனா நமக்கும் அந்த ஆசை இருக்கு, தப்பு கிடையாது. மனுஷனுடைய பரம பிரயோஜனம்ங்கிறது மோட்சம் தான். அப்பேற்பட்ட உத்தமஸ்தானத்தை கொடுக்கக்கூடியது இந்த பவமானம். அதனால மகா வைசிஷ்யமான அந்த மந்திரங்கள். இந்த மந்திரத்தை எல்லாரும் ஸ்ரத்தா பக்தியோட சிரவணம் பண்ணுங்கோ. தெரிஞ்சவா நல்லா பாராயணம் பண்ணுங்கோ. சுஸ்வரத்தோட அக்ஷரத்தோட ஸ்பஷ்டமா பாராயணம் பண்ணுங்கோ. கத்தி சொல்லுங்கோ. ஏன்னா வந்து அது சொல்லப்பட்டிருக்கு வேதங்கள்ல, கத்தி சொல்லணும். அல்பகண்டத்தை சொல்லப்படாது வேதத்தை. கீதி சீக்ரி சிரக்கம்பி ததா லிখিত பாடகா அனர்த்தஜ்ஞா அல்பகண்டஸ்ச ஷடேதே பாடகாதமாக. வேதத்தை வந்து பாட்டு மாதிரி பாடப்படாது, வேகமா சொல்லப்படாது, தலையாட்டின்றே சொல்லப்படாது, ஸ்வரத்துக்கு ஏத்த மாதிரி. லிখিত பாடகா எழுதி படிக்கப்படாது. புஸ்தகத்தை பார்த்து படிக்கப்படாதான்னா இல்ல, புஸ்தகம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், அது இல்லாம நம்ம படிக்கும் அந்த அளவுக்கு ஞானம் இல்லை.
எழுதி படிக்கப்படாது. இப்ப எனக்கு சம்ஸ்கிருதம் தெரியல, நான் என்னுடைய ஸ்வபாஷையில நான் எழுதிக்கிறேன்னு படிச்சு அப்படி படிக்கப்படாது. இங்கிலீஷ்ல எழுதிக்கிறேன் அப்படிலாம் பண்ணக்கூடாது. அனர்த்தஜ்ஞா, அர்த்தம் தெரிஞ்சுக்காம படிக்கப்படாது. இது ரொம்ப சிரமம். இதே பாடசாலை படிக்கிற வாழ்க்கையே ரொம்ப சிரமம். அதனால அட்லீஸ்ட் அந்த தாத்பரியத்தையாவது தெரிஞ்சுக்கலாம், பக்தியோட அணுகலாம். அல்பகண்டஸ்ட, வேதத்தை வந்து சின்ன ஸ்வரத்துல சொல்லப்படாது, கத்தி சொல்லணும். கத்தி சொல்லும்போது என்ன ஆகும்னா நம்ம சரியா சொல்றோங்கிற ஒரு இது வரும். ஏன்னா தப்பா சொல்றோமோ, யாராவது கவனிச்சிருவாளோ அப்படிங்கிறது வரும். அதை மீறி நம்ம கத்தி சொன்னோம்னா நம்மளை தாண்டி ஒரு கான்பிடென்ட் வரும். இன்னும் கத்தி சொல்லும்போது தப்பு இருந்தா 4 பேர் நமக்கு திருத்தி தருவா. சோ அதனால இந்த வேதத்தை எல்லாரும் ஸ்ரத்தா பக்தியோட இருந்து அனுஷ்டானத்தோட, ஏன்னா சந்தியாவந்தனத்தை பண்ணாம அனுஷ்டானத்தை பண்ணாம வேதத்தை சொல்லி பிரயோஜனம் இல்லை. அதனால சந்தியாவந்தனம்ங்கிறது ரொம்ப முக்கியம். சந்தியாவந்தனம் இல்லாம அவஸ்திரஹா அலங்காரஹா சகலம் அபி சத்கர்ம சரித்திரம்னு ஆச்சாரியால் சொல்ற. சரீரம் முழுக்க ஆபரணத்தை போட்டுண்டு வஸ்திரம் இல்லாம இருந்தா என்ன பிரயோஜனம் இல்லையா? அப்போ வஸ்திரம்ங்கிறது முக்கியமா, ஆபரணம்ங்கிறது முக்கியமானு கேட்டா வஸ்திரம் தான் முக்கியம் இல்லையா? அப்பேற்பட்ட வஸ்திரம் மாதிரி நம்மளுடைய சந்தியாவந்தனம். அதனால சந்தியாவந்தனம்ங்கிறதுனா அத்தியாவசியம், மேண்டட்டரி. அதை பண்ணிட்டு நம்ம வேதத்தை சொல்லணும் இல்லையா? சந்தியாவந்தனம்ங்கிறது வஸ்திரம். அந்த வஸ்திரத்தை போட்டு வேதம்ங்கிற ஆபரணத்தை போட்டுண்டா இன்னும் நல்ல பற்று விட்டு போகும். ஜலத்திலேயே இருந்தாலும் அந்த இலை எப்படி இந்த தாமரை இலை வந்து பட்டுக்காம இருக்கோ அந்த மாதிரி ஒரு நிலை நமக்கு ஏற்படும். அப்படி ஏற்பட்டுருச்சுன்னா பகவான் நமக்குள்ளேயே பிரகாசிப்பார் இல்லையா? அப்படி வித்வத்வம் அஸ்மாத் பரம், அப்படி அந்த பரதத்துவத்தை நமக்குள்ள தெரிஞ்சுக்க கூடியது கிடைச்சது. ஆத்ம அனாத்ம விவேச்சனம் ஸ்வனுபவா பிரம்மாத்மனா சம்ஸ்திதி முக்திர்னோ சதகோட்டி ஜன்ம சுகிருதைஹி புண்ணியர் வினா நலப்யதே அப்படின்னு ஆச்சாரியால் சொல்றார். இப்பேற்பட்ட அந்த ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு குரு கிட்ட இருந்து, ஏன்னா உபனிஷத் என்ன சொல்றதுன்னா தத் விஜயானார்த்தம் ச குருமேவ அபிகச்சேத் சமித்பாணிஹி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். அப்பேற்பட்ட குருவை நாடி போகணும். இந்த லோகத்துல எனக்கு எதுவுமே எனக்கு பிரயோஜனம் இல்லப்பா, எனக்கு நீதான் பிரயோஜனம், நீதான் எனக்கு கதி அப்படின்னு நம்ம ஏதோ குரு கத்தின்னு நம்ம வார்த்தையில சொன்னா பத்தாது. அர்ப்பணம் பண்ணணும் குரு கிட்ட. ஏதோ லௌகிக காரியக்கிரமங்கள் பண்ணிட்டே இருக்கோம், அதெல்லாம் என்னன்னா பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது இந்த சரீரத்தை சம்ரட்சணத்துக்காக. ஆனா நமக்குள்ள என்ன இருக்கணும்னா நம்மளுடைய பரமலட்சியம்ங்கிறது குருநாதால அடையணும். குருநாதால் சொல்ற பேச்சை நம்ம வாழ்க்கை முறையா மாத்தணும். அவர் என்ன சொல்ல போறார்? வேதத்தை மாத்தி அவர் சொல்ல போறாரா? வேதத்துல இருக்கிறது தான் குருநாதால் நமக்கு சொல்ல போறார். அப்பேற்பட்ட வாழ்க்கை முறையை நம்ம மாத்திண்டு நம்மளால இந்த மாதிரி ஒரு சத்சங்கத்துல நம்மளால ஈடுபட முடியும்னு சொன்னா நாமளும் கோடியில ஒருத்தர் தான். சதகோட்டி ஜன்ம சுகிருதைஹி, 100 கோடி ஜென்மா புண்ணியம் இருந்தாதான் இதெல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அப்பேற்பட்ட மனுஷிய சரீரம் நமக்கெல்லாம் கிடைச்சிருக்கு. நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய சூரிய உதயத்துல இருந்து அஸ்தவன பரியந்தம் பகவானுடைய கைங்கரியத்திலே நம்மளுடைய புத்தி இருக்கணும். நம்மளுடைய சரீரமானது பகவானை உத்தேசிச்சே இருக்கணும். நம்ம வாக்கானது பகவான ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம கையானது பகவான பூஜை பண்ணிட்டே இருக்கணும். நம்ம காலானது பகவானுடைய க்ஷேத்திரத்தை நோக்கி போயிட்டே இருக்கணும். இது யார் சொல்றார்? ஆச்சாரியால் சொல்றார். மனஸ்தே பாதாப்ஜே நிவசது வச்ச ஸ்தோத்திர பணிதௌ கரௌச்சாபியர்ச்சாஜாம் பரிஹரதி கரௌச்சாபியர்ச்சாஜாம் கதாகர்ணன விதௌ தவ தியானே புத்தி நயனயுகலம் மூர்த்தி விபவே பரகிரந்தான் கைர்வா பரம சிவஜானே பரமதா. இந்த புத்தியானது எப்பயுமே உன்னை நினைச்சுட்டு இருக்கட்டும். இந்த மனசானது உன்னுடைய பாத கமலத்திலேயே ரமிச்சுண்டு இருக்கட்டும். என்னுடைய கையானது உனக்கு பூஜை பண்ணிட்டே இருக்கணும். என்னுடைய காலானது உனக்கு நமஸ்காரம் பண்ணிட்டே இருக்கட்டும். இந்த சரீரம் முழுக்க பகவானுடைய கைங்கரியத்திலேயே ஈடுபட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஆச்சாரியால் நமக்கு சொல்றார். அப்படி ஒரு கார்த்தாலேருந்து சாயங்காலம் பரியந்தம் நம்ம வந்து பகவான் சொன்ன வழியில, தர்மம் சொன்ன வழியில, வேதம் சொன்ன வழியில நம்மளுடைய வாழ்க்கையை நடத்திக்க முடியுமேன்னு சொன்னா நம்ம தான் கிருதார்த்தர்கள். கிருதார்த்தர்கள்னா யாருன்னா ரொம்ப புண்ணியம் பண்ணவா. சொல்லுவா இல்லையா, பான் வித் சில்வர் ஸ்பூன் அப்படின்பா. அவளுக்கு வந்து இயற்கையாவே கிடைச்சுடுறது அப்படின்னு. யாரு அப்படி இருக்கிறவா அப்படின்னா இந்த மார்க்கத்துல இருக்கிறவா தான் அது. நிறைய பணம் சம்பாதிச்சுட்டு இருக்கிறவாளோ பெரிய போஸ்டிங்ல இருக்கிறவாளோ அது இல்ல. யார் தர்மத்துல ஈடுபடுறாளோ அவாதான். சோ எந்த சந்தர்ப்பத்திலையும் தர்மத்தை நம்ம விடப்படாது. அறத்தினூங்க ஆக்கமும் இல்லை, அதை மறத்தலில் ஊங்கில்லை கேடுன்னு வள்ளுவர் சொன்னார். தர்மத்தினால நமக்கு கிடைக்கக்கூடிய தர்மமும் பெரிய சௌக்கியமும் இல்ல. அந்த தர்மத்தை விட்டுட்டேன்னா அதை விட பெரிய சிரமம் உங்களுக்கு கிடைக்க போறது இல்லை அப்படின்னு சொல்றார். அதுல முக்கியமான தர்மம் இந்த வேத தர்மம். இந்த வேதம் சொன்ன அந்த அனுஷ்டான விஷயங்கள்ல முக்கியமான விஷயம் இந்த ஹோமம், பூஜை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஏன்னா அக்னி மூலியமாதான் எல்லா விதமான தேவதைகளும் திருப்தி அடையிறது. அதுதான் எங்க சுவாமிகள் சொல்லுவார், அக்னிங்கிறது வந்து போஸ்ட்மேன் அப்படிம்பார். அவ எல்லா தேவதைகளுக்கும் அக்னி மூலியமாதான் அந்த திரவியத்தை போய் சேர்க்கக்கூடிய வேலையை அவர் தான் பண்ணிட்டு இருக்காரு. சோ அக்னி தான் எல்லாத்துக்கும் பிரதானமான, அதுவும் பிராமணனுக்கு அக்னி தான் பிரதானமான தேவதை அப்படின்னு சொல்றார். நேஹா பிராமணஸ்யாஸ்தி நபக்தோ பிராமணஹான அச்சித்ரன் சொல்றது. சித்திரமோ அஸ்வமேதத்திலேயோ வர்றது. அக்னி உபாசனையை விட்டவன் பிரம்மண்யத்தை இழக்கிறான் அப்படின்னு சொல்றார். இதனால அக்னியை வந்து நம்ம சதா சர்வத்திர காலமும் நினைச்சுட்டு இருக்கணும். அப்படி நம்மளால எல்லாராலையும் இன்னைக்கு உபாசனம் பண்ண முடியல, அக்னிஹோத்திரம் பண்ண முடியலன்னாலும் அந்த அக்னி சூக்தங்கள் நமக்கு வேதத்துல நிறைய இருக்கு. அதையாவது நம்ம பாராயணம் பண்ணணும்.
அப்படி உபாசனம் பண்ண முடியலனாலும் அந்த உபாசன மந்திரத்தையாவது நம்ம பठனம் பண்ணணும். அதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னாக்கா, நம்ம பண்ண வேண்டிய கர்மாவை பண்ணாதது போயிருக்கோம் இல்லையா, அந்த பாபன் மேல வந்து சேராது. யத் கிருத்தியம் தத்து தன்ன கிருதம், யத் கிருத்தியம் கிருத்தியவத்ததாச்சரிதம் தது உபஜோரபி பிராயஷ்சித்தம் சிவதவ நாம அக்ஷரத்வயம்னு பாகவதம் சொல்றது. பண்ண வேண்டியதை பண்ணாம இருக்கிறதும் பண்ணக்கூடாததை பண்றதும், இந்த 2 பாபம் தான் மனுஷனுக்கு ஏற்படுறது இல்லையா. பண்ண வேண்டியதை தியாகம் பண்ணிடுறான், பண்ணக்கூடாததெல்லாம் அவன் ஆச்சரணம் பண்ணிடுறான். இப்ப இந்த 2 விஷயத்தினாலதான் அவனுக்கு சிரமம்ங்கிறது ஏற்படுறது. அப்ப அதுல இருந்து விடுபடுறதுக்கு என்னப்பா கத்தின்னா, பரமேஸ்வரா சிவ அப்படிங்கக்கூடிய அந்த 2 நாமா தான் கதி. அந்த 2 அக்ஷரம், அந்த சிவ அப்படிங்கக்கூடிய அந்த அக்ஷரம் தான் அவனுக்கு கதி அப்படின்னு சொல்றது. இதுல முக்கியமா நமக்கு இந்த பஞ்சருத்ரம்னு நம்ம வேதத்துல இருக்கு. எதுக்காக பஞ்சருத்ரம்னு இருக்கு? யஜுர்வேதத்துல நம்ம சொன்னா கூட தத்ராபி யாஜுஷி புண்ணியான் அல்பஸ்ய தபசஃபலம்னு அப்பைய தீட்சிதர் சொல்றார். அவ்வளவு சாதாரண புண்ணியம் பண்ணியிருந்தா நமக்கு இந்த யாஜுஷத்துல சொல்ற யஜுர்வேதத்துல வர இந்த இது கிடைக்காதுப்பா அப்படின்னு சொல்றார். அவர் சாமவேதி ஸ்வயம் பரத்வாஜ கோத்திரத்தை சேர்ந்தவர். அப்படி அவ்வளவு வைசிஷ்யமான ஒரு வேதம் நமக்கு யாஜுஷத்துல இருக்கக்கூடிய ருத்ரம். நம்ம ரிக்வேதம் எதிரையும் சலிச்சது இல்லை. பஞ்சருத்ரம்னு நமக்கு இருக்கு. அந்த பஞ்சருத்ரம்ங்கிறது எதனால அப்படின்னாக்கா, நமக்கு வந்து இந்த பஞ்சபூதங்கள் அது ஒரு காரணமா இருக்கு. 4 வேதங்களும் ஓம்காரத்தையும் சேர்ந்த ஒரு விஷயம். 4 வேதங்கள், ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வ வேதம், அப்புறம் ஓம்காரம், இந்த 5 விஷயத்தையும் சேர்ந்ததுனால பஞ்சருத்ரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பேர்பட்ட வைசிஷ்யமான நம்ம ரிக்வேதம், நம்ம எல்லாம் அதுல வந்ததுக்கே மகாபாகியம் பண்ணிருக்கோம். அதனால முக்கியமா அந்த பவமானத்தை பத்தி சொல்ல சொன்னார். கொஞ்சம் இதுல நான் டைம் எடுத்துட்டேன். பவமானம் அப்படிங்கிறது சர்வ பிராயஷ்சித்தமா சொல்லப்படுறது. காயத்ரி அபவத் அப்படின்னு நமக்கு வேதத்துல ஒரு மந்திரம் வர்றது. அக்னி உபாசனைக்கு பதிலா காயத்ரி சந்தஸ்ல இருக்கக்கூடிய மந்திரத்தை சொன்னா அக்னி உபாசனையினுடைய பலன் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்படின்னு ஒரு மந்திரம். அக்னேஹே காயத்ரி அபவத். அதாவது அக்னி உபாசனைக்கு பதிலா காயத்ரி சந்தஸ்ல இருக்கக்கூடிய மந்திரத்தை சொல்றதுனாலேயே அக்னி உபாசனையினுடைய பலன் நமக்கு கிடைக்கிறது. அதனாலதான் பவமானம் நம்ம சொல்றோம். பவமானம் முழுக்க பார்த்தோம்னா நீங்க காயத்ரி சந்தஸ்ல இருக்கு. நம்ம ரிக்வேதத்திலேயே ரொம்ப சின்னதா இருக்கக்கூடிய ஈஸியா இருக்கக்கூடிய பாகம் அதுதான். எல்லாரும் சொல்லும் போது என்ன பவமானம் தானே ரிக்வேதம்னு, அதை தவிர மற்றது எல்லாம் ரொம்ப பெருசு. அது அவளுக்கு தெரியாது. அவ்வளவு வைசிஷ்யமான நமக்கு வேதம். சகல பிராயஷ்சித்தம், எந்த பாபத்தை நம்ம பண்ணியிருந்தாலும் சரி, பார்க்க கூடாதது, கேட்கக்கூடாதது, சாப்பிடக்கூடாதது, பண்ணக்கூடாதது, இந்த மாதிரி எப்பேற்பட்ட பாபத்தை பண்ணியிருந்தாலும் இந்த பவமானத்தை சொல்றதுனாலையும் கேட்கறதுனாலையும் அவன் வந்து எல்லா விதமான பாபத்துல இருந்து நிவர்த்தி ஆயிடுறான் அப்படின்னு சொல்றது. இந்த பவமான பஞ்சசூக்த ஹோமங்கள் அந்த விதானத்தை பார்த்தோம்னாக்கா அதுல வந்து ஒரு விஷயம் இருக்கும். தேகாந்தே உத்தமஸ்தான பிராப்தியர்த்தம்னு ஒரு விஷயம் போட்டிருப்பாதுல. அதாவது மனுஷனா பிறந்த எல்லாருக்கும் கிடைக்க வேண்டியது என்னன்னா மோட்சம் இல்லையா. அதுதானே நம்ம கேட்கிறோம். என்ன வேணா நான் பண்ணிட்டு போறேன், கடைசியில மோட்சத்தை மாத்திரம் கொடுத்துருங்கோ கேட்போம் இல்லையா. அப்போ அந்த மோட்சத்தை கொடுக்கக்கூடியது இந்த பவமானம். தேகாந்தே உத்தமஸ்தான பிராப்தியர்த்தம். இந்த சரீரம் போயிடுத்துனா இருக்கிற வரைக்கும் நம்ம தப்பு தண்டா பண்றோம். ஒரு வயசுக்கு அப்புறம் ஞானம் வந்துடுறது. ஆனா நான் சேரும்பொழுது மோட்சத்துக்கு தான் போகணும். பெரியவாளா இருந்தாலும் மோட்சத்துக்கு போகணுங்கிற, நம்மளும் போய் மோட்சத்துக்கு போகணும்னா என்ன அர்த்தம்? அது அவ வாழ்க்கையை நம்ம வாழ்க்கையை ஒன்னா நம்மளால நினைச்சு பார்க்க முடியுமா அவளை மாதிரி இருக்கக்கூடிய வாழ்க்கைய? ஆனா நமக்கும் அந்த ஆசை இருக்கு. தப்பு கிடையாது. மனுஷனுடைய பரம பிரயோஜனம்ங்கிறது மோட்சம் தான். அப்பேற்பட்ட உத்தமஸ்தானத்தை கொடுக்கக்கூடியது இந்த பவமானம். அதனால மகா வைசிஷ்யமான அந்த மந்திரங்கள். இந்த மந்திரத்தை எல்லாரும் ஸ்ரத்தா பக்தியோட சிரவணம் பண்ணுங்கோ. தெரிஞ்சவா நல்லா பாராயணம் பண்ணுங்கோ. சுஸ்வரத்தோட அக்ஷரத்தோட ஸ்பஷ்டமா பாராயணம் பண்ணுங்கோ. கத்தி சொல்லுங்கோ. ஏன்னா வந்து அது சொல்லப்பட்டிருக்கு வேதங்கள்ல, கத்தி சொல்லணும். அல்பகண்டத்துல சொல்லப்படாது வேதத்தை. கீதி சீக்ரி சிரஹ்கம்பி ததா லிகித பாடகா அனர்த்தஜ்யா அல்பகண்டஸ்ச ஷடேதே பாடகாதமாக. வேதத்தை வந்து பாட்டு மாதிரி பாடப்படாது, வேகமா சொல்லப்படாது, தலையாட்டின்றே சொல்லப்படாது, ஸ்வரத்துக்கு ஏத்த மாதிரி. லிகித பாடகா, எழுதி படிக்கப்படாது. புஸ்தகத்தை பார்த்து படிக்கப்படாதான்னா இல்ல, புஸ்தகம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், அது இல்லாம நம்ம படிக்கும், அந்த அளவுக்கு ஞானம் இல்ல. எழுதி படிக்கப்படாது. இப்ப எனக்கு சம்ஸ்கிருதம் தெரியல, நான் என்னுடைய ஸ்வபாஷையில நான் எழுதிக்கிறேன்னு படிச்சு அப்படி படிக்கப்படாது. இங்கிலீஷ்ல எழுதிக்கிறேன் அப்படிலாம் பண்ணப்படாது. அனர்த்தஜ்யா, அர்த்தம் தெரிஞ்சுக்காம படிக்கப்படாது. இது ரொம்ப சிரமம். இதே பாடசாலை படிக்கிற வாழ்க்கையே ரொம்ப சிரமம். அதனால அட்லீஸ்ட் அந்த தாற்பயத்தையாவது தெரிஞ்சுக்கலாம், பக்தியோட அணுகலாம். அல்பகண்டஸ்ட, வேதத்தை வந்து சின்ன ஸ்வரத்துல சொல்லப்படாது, கத்தி சொல்லணும். கத்தி சொல்லும் பொழுது என்ன ஆகும்னா, நம்ம சரியா சொல்றோங்கிற ஒரு இது வரும். ஏன்னா தப்பா சொல்றோமோ, யாராவது கவனிச்சிருவாளோ அப்படிங்கிறது வரும். அதை மீறி நம்ம கத்தி சொன்னோம்னா நம்மளை தாண்டி ஒரு கான்பிடன்ஸ் வரும். இன்னும் கத்தி சொல்லும் பொழுது தப்பு இருந்தா 4 பேர் நமக்கு திருத்தி தருவா. சோ அதனால இந்த வேதத்தை எல்லாரும் ஸ்ரத்தா பக்தியோட இருந்துட்டு அனுஷ்டானத்தோட, ஏன்னா சந்தியாவந்தனத்தை பண்ணாம அனுஷ்டானத்தை பண்ணாம வேதத்தை சொல்லி பிரயோஜனம் இல்லை. அதனால சந்தியாவந்தனம்ங்கிறது ரொம்ப முக்கியம். சந்தியாவந்தனம் இல்லாம அவஸ்திரஹா அலங்காரஹா சகலம் அபி சத்கர்ம சரித்திரம்னு ஆச்சாரியால் சொல்ற. சரீரம் முழுக்க ஆபரணத்தை போட்டுண்டோ வஸ்திரம் இல்லாம இருந்தா என்ன பிரயோஜனம்?
இல்லையா? அப்போ வஸ்திரம்ங்கிறது முக்கியமா, ஆபரணம்ங்கிறது முக்கியமானு கேட்டா வஸ்திரம் தான் முக்கியம் இல்லையா? அப்பேற்பட்ட வஸ்திரம் மாதிரி நம்மளுடைய சந்தியாவந்தனம். அதனால சந்தியாவந்தனம்ங்கிறதுனா அத்தியாவசியம், மேண்டட்டரி. அதை பண்ணிட்டு நம்ம வேதத்தை சொல்லணும் இல்லையா? சந்தியாவந்தனம்ங்கிறது வஸ்திரம். அந்த வஸ்திரத்தை போட்டு வேதம்ங்கிற ஆபரணத்தை போட்டுட்டா இன்னும் நன்னா இருக்கும் பாக்குறதுக்கு இல்லையா? நான் வேதத்தை போட்டுக்கிறேன், ஆபரணத்தை போட்டுக்கிறேன், ஆனா வஸ்திரம் இல்லைன்னா நன்னா இருக்காது. மாதிரி சந்தியாவந்தனத்தோட அனுஷ்டானத்தோட நம்ம இந்த வேதத்தை அணுகணும். அந்த வேதமாதாவான காமாட்சி உங்களுக்கு எல்லாருக்கும் பரிபூர்ண அனுகிரகத்தை பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் இந்த வாக்கை இங்க